எடப்பாடி பக்கம் ஏன் திரும்பினார் விஜய்? கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு மிகுந்த பயந்த மனநிலையில் இருந்தார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இதை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக போனில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அப்போது கூட்டணி தொடர்பாகவும் அவர் பேசிய போது அதற்கு விஜய் அவர்களும் 2026 ஜனவரி மாதம் சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த விஷயம் எப்படியோ வெளியில் கசிய இதை அறிந்த திமுக தலைமை லேசாக ஜெர்க் ஆகியிருக்கிறது. ஆனாலும் நிர்வாகிகள் திமுக தலைமையிடம் விஜய் சும்மா தான் சொல்லியிருக்கிறார், அவர் அப்படியெல்லாம் அதிமுக பக்கம் செல்ல மாட்டார் என சொல்லியிருக்கிறார்கள். இதையறிந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து, அதாவது தாவேகா அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து திமுகவுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்தான் தன்னுடைய சுற்றுப்பயணங்களில் எல்லாம் தாவேகாவின் கொடியை பறக்க செய்திருக்கிறார். இத்தனைக்கும் தன்னுடைய ஒரு சில கூட்டங்களை தவிர்த்து பாஜகவின் கொடி பறப்பதையே விரும்பாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நாமக்கல் சுற்றுப்பயணத்தில் தாவேகா கொடி பறப்பதை குறிப்பிட்டு, அதோ பாருங்க கொடி பறக்குதா என தாவேகா கொடியை குறிப்பிட்டு கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டாச்சு என்றும் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார்.